ஆணவ கொலைகள் என்பது நிறைய நடக்கிறது. காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்து என்னதான் செய்தாலும் கூட இன்னும் அது குறித்து கொஞ்சம் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கருத்து பரவலாகவே இருக்கிறது. ஆகவே உங்களுடைய அரசும் அதை பரிசீலனை செய்யும் என்று நான் கருதுகிறேன் சொன்னேன். அதன் பிறகு இப்பொழுது எல்லா இடங்களிலும் ஒரு பெயர் ஆர்வத்தோடு உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிறார்கள் உங்கள் சுற்றுப்பயணத்தில். மற்றவர்களின் சுற்றுப்பயணத்தை விட உங்கள் சுற்றுப்பயணத்தில் அலைகடல் போல மக்கள் வருவதும் அவர்கள் ஆதரவை காட்டுவதும் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு தமிழகத்தினுடைய மக்கள் வாக்காளர் பெருமக்கள் முழு ஆதரவையும் தருகிறார்கள் என்பதை இது நிரூபிக்கின்றது. ஆகவே ஒரு மகத்தான வெற்றியை எதிர்நோக்கித்தான் சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திப்போம். அது உங்கள் தலைமையிலான கூட்டணி, நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு, திராவிட மாடல் அரசு மிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று, அறுதி பெரும்பான்மை பெற்று, அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆன் இட்ஸ் ஓன், திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டுமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய விதத்தில் தான் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று என்னுடைய கருத்தை பத்திரிகையாளர்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன். ஆகவே இங்கே கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே அதிலே இடமில்லாமல் போய்விடுகிறது. இங்கே அதனால்தான் தொடக்கத்திலிருந்து நான் சொல்லி வருகிறேன், தனி அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தனி அரசு தான் அமையும், கூட்டணி அரசு அல்ல. அவர்கள் முழு பெரும்பான்மையை பெறுவார்கள் என்பதை நான் கடந்த சில நாட்களாகவே பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே சொல்லி வருகிறேன்.